இப்படி ஜெயக்குமார் 5-6 கேள்விகளை போட்ட உடனே ஆஹா வந்தன்னைக்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னு கேபி ராமலிங்கம் என்ன சொன்ன தெரியுமா, நானும் 10 கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு நீங்க தானே காவல்துறை கையில் வச்சிருக்கீங்க, உள்ளாட்சித்துறை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க, அப்ப என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவரும் அவர் உங்களுக்கு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்காரு. சிரிப்பு போலீஸ் ஆயிட்டாங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சிரிப்பு போலீஸ். என்ன ஏடிஜிபியே போய் எனக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் ஒரு ஏடிஜிபி கன்விக்ட் ஆகுறாரு, இன்னொருத்தர் நீதிமன்றத்தில் ட்ரெஸ்ல போய் நிற்கிறாரு. ஏய் நீ அக்யூஸ்டடா, உன்னை போய் இங்கே கைது பண்ற ஜெயராமனை, நம்ம ஊர் எஸ்பி இருந்தவர் தான், என்ன உனக்கு இங்கே கைது பண்றோம்னு சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமை. இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒழுங்கீனத்திற்கு ஒட்டுமொத்தமா மேய்ப்பவன் எப்படியோ அப்படிதான் இருக்கு. மற்றது தலைவன் எப்படியோ அதுதான். இங்கே தலைவன் தவறு, காவல்துறையை பொறுப்பேற்றுக்கிற முதலமைச்சர் தவறு, தவறானவர், தவறான நடவடிக்கை உள்ளவர், தகுதியற்றவர், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை சரியாக செலுத்த இயலாதவர், இயலாமையின் உச்சகட்டத்திலே இருக்கக்கூடியவர். ஆகவே அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படித்தான் இருக்கும்.